الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون هدايا أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا أتيت وقد السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله الطاهرين وأصحابه أجمعين أما بعد. புனிதமிகு ரமதான் திங்களில் நோன்பு நோற்றவர்களாகவும் காலங்களில் தொழுது வரக்கூடியவர்களாகவும் இருக்கிற முஸ்லிம்களே, உங்கள் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனுடைய பெருங்கருணை, பேரன்பு, சமாதானம், சாந்தி என்றென்றும் நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்று 19ஆம் நாளுக்கான தொடரில் நாம் இருக்கிறோம். இந்த நேரத்தில் மனிதனுக்கு ஏற்படுகிற உளவியல் சார்ந்த சிக்கல்கள் எதனால் தோன்றுகிறது, அதை எப்படி தீர்ப்பது என்பது குறித்தெல்லாம் பேசி வருகிறோம். முதலாவதாக, அவனுக்கு நேரிடுகிற பாதிப்புகள் அவனுக்கு மனச்சிக்கலை உண்டு பண்ணி விடுகிறது. பாதிப்புகள் என்றால் நோய், தாழ்வு மனப்பான்மை, பொருளாதாரம், ஒரு ஊரில் அமைதியின்மை, இப்படி பல்வேறு விஷயங்களை பேசிக்கொண்டே வந்தோம். இப்பொழுது கடந்த 2 தினங்களாக நாம் உறவுகளில் ஏற்படுகிற சிக்கல்கள் என்பது குறித்து பேசி வருகிறோம். இப்பொழுது அதனுடைய முக்கிய கட்டமான இணையர் இருவருக்கிடையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதன் மூலமாக ஏற்படக்கூடிய மனச்சிக்கல்களை பேசி அதை எப்படி தீர்ப்பது என்பது குறித்து பேசவிருக்கிறோம். முதலாவதாக, மனிதர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக இருந்துவிட மாட்டார்கள். நிறை குறைகள் எல்லோரிடமும் இருக்கிறது. எல்லோரிடமும் சில கெட்ட குணங்களும் இருக்கிறது, சில நல்ல குணங்களும் இருக்கிறது. ஆகவே உன்னை புரிஞ்சுக்கணும், 100% அப்படி முழுமையாக ஒரு ஆணை நல்லவனாகவே இருக்க வேண்டும் என்று ஒரு பெண் நினைக்கவே கூடாது. அதுபோன்று ஒரு பெண் தன்னுடைய மனைவி அப்படியே 100% மிகவும் நல்லவளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கவே கூடாது. இந்த இருவருக்கும் இயல்பாகவே சில குணங்கள் உண்டு. ஆணுக்கென்று சில குணங்கள் உண்டு, ஆணிலும் அவரவருக்கு உரிய குணங்கள் என்று சில உண்டு. அதுபோன்று பெண்களுக்கென்று சில குணங்கள் உண்டு, அதிலும் அவரவருக்குரிய சில குணங்கள் உண்டு. இந்த ரெண்டையும் போட்டு குழப்பி பாத்திரக்கூடாது. ஆகவே என்ன செய்யணும் தெரியுமா? முதலாவதாக, நீங்க பெண் பார்க்கும் பொழுதே இதற்கான எத்தனை தயாரிப்புகள் செய்தீர்களோ அதையெல்லாம் விடுங்கள். உங்களுக்கு இவன்தான் கணவன் என்று முடிவாகிவிட்ட பிறகு, இவள்தான் உங்களுடைய மனைவி என்று முடிவாகிவிட்ட பிறகு விட்டு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது விஷயம். ஒரு சிலர் சில நேரங்களிலே அவர்கள் சொல்வது, அதிலே அவர்கள் பிடிவாதமாக இருக்கக்கூடும். தவறானதாக இருந்தாலும் பிடிவாதமாக இருப்பர். அந்த நேரத்தில் அதை பற்றி பேசாது, பிரிதொரு சமயத்தில் பேசுங்கள். 2 பேருக்கும் அதுதான். ஒரே நேரத்துல 2 பேரும் நான் சொல்றதான் சரி, நான் சொல்றதான் சரின்னா தீர்வே கிடைக்காது. விட்டு கொடுத்து பழகுங்கள். அவரவர் சுபாவம் தெரிந்து பின்னர் அதை களைவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆசுவாசப்படுத்துங்கள். இது மிக முக்கியம் சகோதரர்.
பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், நிசாவுனுடைய 19வது வசனம், வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப். இல்வாழ்க்கையில் இருப்பவர்களே, நீங்கள் நல்லவற்றின் அடிப்படையில் அழகான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக வேண்டி பரஸ்பரம் உங்களிடத்திலே அந்த அன்பு பாசத்தோடு பழகிக் கொள்ளுங்கள். ஏதேனும் உங்களுக்கு ஏற்படலாம். ஃபைன் கரிஹ்துமூஹுன்ன, தம்பதியர் இருவரில் ஒருவரிடத்திலே இருக்கிற ஒரு குறை உங்களுக்கு ஒரு விதமாக தோன்றுமானால் பொருங்கள். ஒருவேளை அந்த குணத்தை நீங்கள் வெறுக்கக்கூடும், ஆனால் ஒரு சமயத்தில் அந்த குணமே உங்களுக்கு பயனளிக்கும். உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் வயஜஅலுல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா. பாருங்கள், அழகிய வசனம். இதை வைத்தே அல்லாஹ் உங்களுக்கு நலவுகளை அமைத்திருக்க கூடும். ஆகவே பொருங்கள். ஒரு குணம் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் இன்னொரு குணத்தை வைத்து நீங்கள் அதை திருப்தி அடைந்து கொள்ளுங்கள். அப்படியே சொல்கிறார்களா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா யஃப்ருக்கு முஃமினுன் முஃமினத்தன். ஒரு மூமின் தன்னுடைய இணையான அந்த பெண்ணை, இணையரை முற்றிலுமாக வெறுத்து விட வேண்டாம். ஒரு குணம் அவளிடத்தில் பிடிக்கவில்லை என்றால் நல்ல குணம் ஏதேனும் அவளிடத்திலே ஒன்று இருக்கும், அதை தேடி கண்டுபிடித்து திருப்தி பெற்றுக் கொள்ளுங்கள். இப்படியே உங்களுடைய வாழ்க்கை அமையட்டும். அதே சமயம் பிரச்சனைகள் தோன்றுமானால், இந்த சமூகத்தில் எப்படியெல்லாம் பிரச்சனை வருகிறது தெரியுமா? இதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியாக வேண்டும். எப்படி பிரச்சனை வருகிறது? ஒரு கணவன், ஒரு மனைவி இருக்கிறார். இந்த 2 பேருக்கும் என்ன உரிமைகள் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டாலே பல்வேறு பிரச்சனைகளை நாம் கடந்து எளிதாக வந்து விடலாம். ஒரு பெண் மனைவி இருக்கிறாள் என வைத்துக் கொள்ளுங்கள். அவள் அப்படி செய்கிறாள், இப்படி செய்கிறாள் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், இதா சொல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா. ஒரு பெண் 5 வேளை தொழுது வருகிறாளா, நோன்பு வைக்கிறாளா, கற்போடு வாழ்கிறாளா, தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாளா, அது போதும். கீழலஹத், அவளுக்கு சொல்லப்படும், உதுகுலில் ஜன்னத மின் அபுஆபில் ஜன்னதி ஷித்தி. நீ விரும்பிய வாசலில் இருந்து சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்து விடு என்று சொல்லப்படும். அதுக்கடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ஒருத்தர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய மனைவிமார்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், துத்இமுஹா இதா தஇம்த். நீ சாப்பிட்டீனா அவளும் சாப்பிட்டாகணும். நீ பட்டினியா கிடந்தீனா அவளும் பட்டினியா கிடக்கட்டும், தப்பில்லை. நீ சாப்பிட்டு விட்டு அவளை பட்டினி கிடக்க வைக்காதே. நீ நல்ல ஆடைகளை உடுத்தி விட்டு அவளை கந்தல் ஆடையோடு அலைய விடாது சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். வலா தத்ரிபு அல் வஜ்ஹ, அவளுடைய முகத்திலே அறைந்து அவளை கேவலப்படுத்தாதே. வலா தக்பஹ், அவளை கேவலப்படுத்தாதே. அவளையோ, அவள் பிறந்த வீட்டையோ, அல்லது அவளுடைய ஏதேனும் ஒன்றை சுட்டி காட்டியோ கேவலப்படுத்தாதே. வீட்டிலே அன்றி வேறு எந்த இடத்திலும் அவளை வெறுக்காது. இந்த 2 இதை மட்டும் புரிஞ்சுக்கணும். ஒரு கணவன் எனக்கு இதைத்தான் செய்யும், அவன் என்னை கவனிச்சுக்கிறான், போதும். அது ஒழுக்கமா இருக்கான், போதும். அது ஒரு மனைவி நன்றாக கவனித்துக் கொள்கிறார், ஆனால் பேச்சு தான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு, அது போதும் என்ற அந்த ஒரு கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உரிமைகளை கொஞ்சம் சுருக்கி கொண்டாலே பல்வேறு பிரச்சனைகள் அழிந்துவிடும், மனச்சிக்கல்கள் தோன்றாது. ஆனால் அதே சமயம் பாருங்கள், இணையர்களில் ஒருவர் தவறான மோசமான காரியங்களை செய்யக்கூடியவராக இருந்தால் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இணையரில் ஒருவர் அதற்கான தீர்வை நோக்கி சில விஷயங்களை செய்யலாம், தப்பில்லை. அது எப்படி இருக்கணும்? ஒன்று, அந்த இணையர் திருந்துவதற்கான வழிவகைகளை தேட வேண்டும். அதெல்லாம் எதுவும் தேடாம எடுத்த உடனே விவாகரத்து,
தவறு சகோதரர், தவறு சகோதரிகளை. பொறுங்கள், பொறுங்கள். ஏதேனும் அவனை திருத்தி விடுவதற்கு, அவளை திருத்தி விடுவதற்கு வழிவகைகள் இருக்குமானால் அதை தேடுங்கள். இரண்டாவது இன்னொரு பிரச்சனை இருக்கிறது, சந்தேகம். அல்லாஹு அக்பர். இந்த பெண்களும் ஆண்களும் சரி, ஒருவரை ஒருவர் சந்தேகப்பட்டு கொண்டு பல்வேறு சிக்கல்களை, சின்ன பிரச்சனையா இருக்கும், சந்தேகத்தை வளர்த்து 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 பெரிதாக்கி விடுகிறார்கள். சந்தேகம் தேவையில்லை. நிறைய விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து சுட்டிக்காட்டியாக வேண்டும். இதற்கெல்லாம் நேரமின்மை, சுருக்கமாக சொல்லி வைக்கிறேன். சந்தேகம் உங்களுடைய வாழ்க்கையை அழித்துவிடும். அதில் கவனம் கொள்ளுங்கள். அதே போல் அதன் பின்னால் நீங்கள் வேறு வழி இல்லை, பிரிய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் இதை மாத்திரம் கவனமாக கேளுங்கள், கண்ணியமான முறையில் பிரிந்து விடுங்கள். ஒரு பெண்ணுக்கு எந்த பாதிப்பையும் நீங்கள் ஏற்படுத்தி விடாதீர்கள். ஒரு ஆணுக்கு நீங்கள் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தி விடாதீர்கள். கண்ணியமான முறையில் பிரிந்து விடுங்கள். ஒரே ஒரு விஷயம்தான், அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். நீங்க உங்களுக்குள்ள பிரச்சனை வச்சுனா, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை முற்றிக்கொண்டே வருமானால், அந்த இருவரால் தீர்க்க முடியாத பிரச்சனை வருமானால், அந்த இரு குடும்பத்தாரும் உட்கார்ந்து பேசுங்க. அதுலயும் சரிப்பட்டு வரலையா, விவாகரத்தை நோக்கி நகருங்கள். இங்கே முடிச்சிருங்க. என்னென்ன பிரச்சனை இவன்கிட்ட இருக்கு, அவள்கிட்ட இருக்கு, முடிச்சிருங்க. போய் ஒரு பொது வெளியிலே நின்று கொண்டு அவளையோ அவனையோ அசிங்கப்படுத்தி விவாகரத்து பெறுவதோ அல்லது சேர்ந்து வாழ்வதோ நல்லதல்ல, நல்லதல்ல. அசிங்கப்பட்ட ஒருவன் அல்லது ஒருத்தி மீண்டும் இணைகிறார்கள் என்றால் அது ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படிலாம் பண்ணானே, இப்படிலாம் பண்ணாலே, அதுக்கு பிரிஞ்சு போயிடலாம். நீங்க ஒரு பொது சபையிலே, ஒரு நீதிமன்றத்திலே, ஒரு ஜமாத்திலே நின்று கொண்டு அவமானப்படுத்திய பிறகு அந்த வாழ்க்கை சரியில்லை. ஆகவே பிரிவது என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டால் அழகிய முறையில் பிரிந்து விடுங்கள். சேர்வது என நீங்கள் முடிவெடுத்து விட்டால் அதையும் அழகிய முறையில் செய்து சேருங்கள். சும்மா அவனை கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து வச்சு, இவனை கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சு நல்லதல்ல. அந்த குடும்பத்தினுடைய மொத்த ரகசியமும் வெளியில் போய் மற்றவர்கள் தூற்றுகிற அளவிற்கு, இதனால் இணையரில் ஒருவர் கஷ்டப்படுகிற அளவிற்கு ஆளாக்கி விடாதீர்கள். நாளைக்கு அந்த குடும்பத்தை பத்தி நல்ல மதிப்பீடுகள் தோன்றாது என்பதை கவனத்தில் கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த குடும்ப உறவில், தாம்பத்தியத்தில் ஏற்படக்கூடிய, இல்லற வாழ்வில் ஏற்படக்கூடிய மனச்சிக்கல்களை தீர்ப்பதற்கு வழிவகை காணுங்கள். வாஹிதாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் 19ற்கான கேள்வி. இணையரில் ஒருவரின் குணம் பிடிக்கவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் வைருஹா மல்டி குசின் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், கீழக்கரை. உங்களின் மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள்.